லா லா லா. ஒரு gift 10 ரூபாய், gift 10 ரூபாய். நீங்க பார்க்கறது எல்லாமே வெறும் 30 ரூபாய் தான். இந்த கடையே 30 ரூபாய் தான். இந்த கடையில் இருக்கிறது எல்லாமே வெறும் 30 ரூபாய் மட்டும்தான். 30 ரூபாய் எடுத்து வந்தோம்னா இந்த கடையே காலி பண்ணிடலாம். ஒரு gift 10 ரூபாய், ஒரு gift 10 ரூபாய். வந்து வாங்கிட்டு போ. சின்ன பசங்களுக்கு பிடிச்ச எல்லா கிஃப்ட்டும் இங்கே இருக்குது. வா வா வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அடு இது எல்லாமே வெறும் 30 ரூபாயா? 30 ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த கடையே காலி பண்ணிடலாமா? 10 ரூபாய் எடுத்துட்டு வந்தா ஒரு gift கிடைக்குமா? செம்ம லக்கு, செம்ம லக்கு. இந்த கடை வேற ஒரு வருஷத்துக்கு, இந்த ஆஃபர் வேற ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் போடுவாங்க. இப்போ வந்திருக்கா இந்த ஆஃபரு. பாட்டி பாட்டி நிஜமாலுமே வா? ஆமா கண்ணு, உனக்கு தெரியாதா? நீ எப்பயுமே வருஷம் வந்து வாங்குவியே. ஆமா பாட்டி, ஆனால் போன வருஷம் நீங்கள் போடவே இல்லையே. அதுவா, இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாப்பா, அதனால என்னால் போன வருஷம் என்னால் போட முடியல பாப்பா. அதனால தான் நீங்கள் போடலையா? ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி 30 ரூபாய் எடுத்து வரேன். சரி கண்ணு, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா கண்ணு. கடை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாத்திரும். இருட்டு கட்டிருச்சுல, 8 மணி ஆயிடுச்சு. அப்பனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோ பாப்பா. ஆல்ரெடி நிறைய கிஃப்ட் வச்சுருந்தேன், எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிடுச்சுங்க. இன்னும் இதே மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரமாக போய் காசு எடுத்துனா சீக்கிரமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் பாப்பா. சரி பாட்டி. எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டுட்டு என்னோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வா. லாலா. ஸ்ரீநிதி என்னடி உக்காந்துட்டு இருக்கிற? ஆத்தி சந்தனக்கிட்ட. என்னக்கா வந்துட்டியா? சைஸ்ராக்கா. என்னக்கா சைஸ்ராக்கா? என்னக்கா ஏதோ குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்கிற? நான் எங்கடி குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். சரி, சொல்லனாலும் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான். அந்த பெட்டி கடை இருக்குள்ள, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குள்ள, இந்த பாட்டி கூட விற்பாங்களே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆஃபர் போடுவாங்களே. 30 ரூபாய் எடுத்து வந்தால் அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளும் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு gift 10 ரூபான்னு விற்பாங்க. உனக்கு தெரியுமா? தெரியுமே, நான் பிறந்ததுலேருந்து அங்கேயே தான் எல்லா கிஃப்ட்டு, எல்லா பொம்மையும் அங்கே தான் வாங்குவேன். ஆமாம், அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்களா? ஆனால் போன வருஷம் போடவே இல்லையா அவங்க? போன வருஷம் அவங்க போடலையா? எனக்கு தெரியும் அவங்களுக்கு. போன வருஷம் ஏன் தெரியுமா அவங்க போடலை? அவங்களுக்கு ஜுரமா, அதனால் போடலையா? சரி வாக்கா, நம்ம அம்மா கிட்ட காசு கேட்டு சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி அம்மா கூப்பிடு ஸ்ரீநிதி. அம்மா வாமா இங்க ஒரு நிமிஷம். ஏய் ஸ்ரீநிதி, என்ன உனக்கு கத்திட்டு இருக்கிற? என்ன உனக்கு பிரச்சனை? இப்படி கத்திட்டு இருக்கிற? அம்மா அந்த பாட்டி கடையில் போட்டிருக்காங்கம்மா அந்த ஆஃபரு. போன வருஷம் அவங்க போடவே இல்லையே. இந்த வருஷம் போட்டிருக்காங்களா? சரி, இது 30 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து தரேன். அம்மா, நான் கேட்காமலேயே எல்லாமே எடுத்து தரேம்மா. சரி இரு, நான் வீட்டுக்குள்ளே போய் அந்த 30 ரூபாய் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? இங்கே இருங்க. சரியா? சரியம்மா, நீங்கள் சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க. ஆமாம்மா, சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி, போய் அந்த 30 ரூபாய் எடுத்துகிட்டு வரலாம். இந்தாங்க பசங்களா, பார்த்து செலவு பண்ணோம். ஸ்நாக்ஸ் கீக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த gift மட்டும்தான் வாங்கணும். இந்தாங்க பசங்களா, வச்சுக்கோங்க. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. மணியே இப்போயே 8 ஆச்சு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரியா? நைட்டு சாப்பிட்டு தூங்க வேணாம். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. சரியம்மா, நாங்கள் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். போங்க. சைஸ்ரக்கா, சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் போகலாம். இரு ஸ்ரீநிதி, வண்டி தான் திருப்பிட்டு இருக்கேன். வா போகலாம். ஜாலி, நாங்கள் கடைக்கு போகிறோமே, அது 8 மணிக்கு. ஜாலி, வா போகலாம். பாட்டி, நாங்கள் காசு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தாங்க பாட்டி, 30 ரூபாய் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு பசங்களா. இந்த கிஃப்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. உங்கள் வண்டியில் வச்சுட்டு போயிருங்க. பாய் பசங்களா, அடுத்த வருஷமும் வந்து வாங்கிக்கோங்க. சரியா? சரி பாட்டி. ஸ்ரீநிதி வா, இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். சரி அக்காவா, நான் உனக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். நல்ல பிள்ளைங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு டான்னு வந்துருந்துங்க. நமக்கு எப்படியோ காசு செலவாயிடுச்சு.
சரி இன்னைக்கு நல்லா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், நல்லா நமக்கு வியாபாரம் போயிருக்கு. சரி நம்ம போய் வீட்டுக்குள்ளே போய் தூங்கலாம். சரி நம்ம வீட்டுக்குள்ளே போய் நல்லா தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி எனக்கு நல்லா தூக்கம் வரும், ஏன்னா எனக்கு நிறைய வியாபாரம் போயிருக்கு. எப்பா வீட்டுக்குள்ளே போய் தூங்கலாம். அக்கா எவ்வளோ கிஃப்ட் வச்சிருக்கா, செம்ம வாக்கா. இந்த கிஃப்ட் எல்லாம் வச்சு ஜாலியாக விளையாடலாமா? சரி சரி வா ஸ்ரீநிதி, ஜாலியாக விளையாடலாம். இந்த கார் இப்படியே நவுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். ஜாலியாக இருக்கு. எவ்வளோ கிஃப்ட்ஸு. ஆமாக்கா எவ்வளோ கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, செம்ம. என்னது வச்சுருக்காங்களா? ஆமாக்கா சாரி நம்ம தானே வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ கிஃப்ட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தியா? இங்கே பாரு, இந்த ஹார்ட் டெடி ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாரு, பிளாக் வித் ரெட்டும் இருக்குது, அப்புறம் ஒயிட் வித் ரெட்டும் இருக்குதுப்பா. அக்கா நான் இந்த பிளாக் வித் ரெட் எடுத்துக்கிறேன், நீ இந்த ஒயிட் வித் ரெட் எடுத்துக்கிறியா? சரி சரி கொடு, ரெண்டுத்துலேயும் ஒயிட் தான் இருக்குது, உனக்கு எக்ஸ்ட்ரா பிளாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டெடி. இந்த டெடி வச்சு நம்ம நாளைக்கு விளையாடலாம். அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். அக்கா பாருக்கா, இந்த பிடிஎஸ்ல எல்லாத்தோட ஃபோட்டோவும் இருக்குதுல்ல. ஆமாம் இங்கே பாரு, நல்லா பர்பிள் கலரில் நல்லா அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு பிடிஎஸ்ல போட்டிருக்காங்க பார்த்தியா, நல்லா இருக்குதுல்ல. ஆமாக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் மாட்டி வச்சிடலாம், சரியா? சரி அக்கா நம்ம வீட்டில் மாட்டி வச்சிடலாம், நல்லா இருக்கும். அப்புறம் இங்கே பாத்தியா அக்கா, ரெட்டு கலரில் நல்லா பெரிய டெடிக்கா. ஆமாம் ஸ்ரீநிதி, எவ்வளோ பெரிய டெடி இருக்குது. ஆமாக்கா எவ்வளோ பெரிய டெடி இருக்குது. நம்ம இதை வச்சு ஜாலியாக விளையாடலாம். இல்லை அது மேலே ஏறி பார்க்குறேன் நான். ஜாலியாக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குது, நல்லா பொத்துன்னு இருக்குது. இரு ஸ்ரீநிதி, நானும் வந்து ஜாலியாக விளையாடுறேன். அந்த டெடிபேர் மண்டை மலையே ஏறி நல்லா குதிக்கிறேன். அந்த முதுகெல்லாம் போட்டு நல்லா குத்துன்னு குத்து. ஆமாக்கா வா நல்லா குத்துன்னு குத்தலாம் இந்த டெடிபேர். ஜாலியாக விளையாடலாங்க்கா இந்த டெடிபேர் கூட. செம்மையாக இருக்குதோ, செம்மையாக இருக்குதுல்லக்கா. வா நம்ம ஜாலியாக விளையாடலாம். நான் இப்படி பட அப்படி பட. ஐலசா அக்கா நல்லா குத்துக்கா. இரு ஸ்ரீநிதி, நல்லா அது மேலே போட்டு நல்லா எகிரி நல்லா மிதிக்கலாம். அப்படிதாங்க, நல்லா மிதி. நானும் வந்து இப்போ நல்லா குத்துன்னு குத்துறேன். குத்துன்னு குத்தே. ஜாலி ஆடிக்கிட்டே இருக்கலாம், செம்ம ஜாலியாக இருக்குது. அக்கா அப்புறம் இங்கே பாரு, இன்னும் ஒரு டாய் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இது பிங்க் கலர் ஹேரு, பிங்க் கலர் டாய். என்னோட ஹேர் கலர்லேயே இருக்கனால இந்த டாய் நான் வச்சுக்கிறேன்க்கா. சரி ஸ்ரீநிதி, அதே வச்சுக்கோ நீனு. ஆனால் இந்த டெடி பேரில் எகிரி குடிச்சேன் பாரு, செம்மையாச்சுல. ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம டெடிபேர் மேலே ஏறி குச்சி நல்லா விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு டாய் இருந்துச்சு, அது பார்த்தியா? ஆமாக்கா இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு பாய்ஸ் டாய்ஸு. நம்ம விஜய்க்கு இல்லைன்னா பாலு கொடுத்துடலாம். நம்மளாம் வச்சா நல்லா இருக்காதுக்கா. ஆமாம் ஸ்ரீநிதி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம விஜய் அண்ணனுக்கு கொடுத்துடலாம். நம்ம விஜய் அண்ணனுக்கே கொடுத்துடலாங்க்கா. ஆமாம் விஜய்க்கே கொடுத்துடலாம், சரியா? இது அப்படியே ஓரமாக வச்சிரு, அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாக்கா எவ்வளோ நேரக்கா இப்படியே நின்றுட்டுருக்கா? வாக்கா இன்னும் எவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. சரி ஸ்ரீநிதி, அவசரப்படாத ஸ்ரீநிதி. ஆமாம் இந்த கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் போலையே. ஆமாம் ஸ்ரீநிதி, இதுக்குள்ளே சர்ப்ரைஸாக ஏதாச்சும் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்குது ஏன்னா பிங்க் கலரில் தெரியுது, இரு பார்க்கலாம். கண்ணாடி பார்த்தியா, நல்லா இருக்குதுல்ல. இங்கே பாரு, செம்மையாக இருக்கு. இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த கண்ணாடி. நல்லா தெரியுது. இதே என்னோட ஃபேஸ் பார்த்துக்கிறேன். நல்லா தெரியுதுப்பா என்னோட ஃபேஸ். இது நம்ம வீட்டில் மாட்டி வச்சிடலாம். இல்லை நம்ம வீட்டு பாத்ரூமில் மாட்டி வச்சிடலாம். பாத்ரூமில் தான் மிரர்னே இல்லை, அப்போ தான் பல்லு விளக்கும் போதெல்லாம் நல்லா பார்த்துட்டே வளர்க்கலாம். பாத்ரூமில் மாட்டிடலாம். இதுவும் ஓரமாக வச்சிரு ஸ்ரீநிதி. சரி அக்கா, ஓரமாக வச்சிட்டேன். அக்கா வேற என்னக்கா இருக்குது? இந்த பெரிய பால் இருக்கு. எம்மா ஆத்தாடி, என் மேலே விழுந்துருச்சு. இருக்கா நான் தள்ள ட்ரை பண்ணுறேன். அக்கா தள்ளவே முடியலக்கா. ஐயோ அம்மா, கால்லாம் வலிக்குதே. ஆமாக்கா என்னால் தள்ள கூட முடியல, இவ்வளோ பெருசாக இருக்குக்கா.
ஜாலியாக வச்சு விளையாடலாம். ஆமாம் ஆமாம், இப்போ இந்த பாலை ஓரமாக எடுத்து வச்சிரு. வேற என்ன கிஃப்ட் இருக்கு? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தாச்சு. சரி வாக்கா. ஏய் பசங்களா, நைட்டு நேரம் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கீங்க? உள்ள வந்து சாப்பிடுங்க பசங்களா. உங்ககிட்ட கத்தி கத்தி சாவணுமா பசங்களா? சீக்கிரம் வந்து உள்ள வந்து சாப்பிடுங்க பசங்களா. ஏன் பசங்களா என்ன கத்த வைக்கிறீங்க? ஐயோ என்னால் முடியலப்பா இந்த பசங்களோட. அம்மா நாங்களே வரலாம் தாம்மா நினைச்சோம். ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க? கத்தாம என்ன பண்றது? இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா வர மாட்டேங்கிறீங்க? அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள எடுத்து வந்து வைங்க. வாங்க இப்போ வந்து சாப்பிட்டு தூங்குங்க. எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஹோம்ஒர்க் வேற இன்னும் பண்ணல. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வந்து பண்ணுங்கடி, வந்து தூங்குங்கடி. எவ்வளோ லேட் பண்ணீங்க? அம்மா எனக்கு பேசி பேசியே தொண்டெல்லாம் வலிக்குது. ஐயோ சாமி. ஐயோ பேசி பேசி இரும்பலே வருதுப்பா. ஐயோ கத்தி 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 எனக்கு இரும்பலே வருது. உள்ள வரீங்களா இல்லையா? இப்போ ஜல்லி கரண்டி பறக்கும் உள்ள வரலனா. இந்த கிஃப்ட் எல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. சரி அம்மா, ஆக்ரோஷமா பார்த்ததே இல்லை. அடி எரும மாடி எத்தனை வாட்டி ஆக்ரோஷமா இருக்காங்க. ஆமால, சரி வாக்கா. இன்னும் பேசிட்டே இருந்தா அம்மா திட்டுவாங்க. வா, இந்த கிஃப்ட் எல்லாம் மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஆமா ஸ்ரீநிதி, இல்லைன்னா பத்திரகாளி ஆகி நம்ம ஜல்லிக்கரண்டி இல்லை அடி வாங்குவோம். வா போய் உள்ள வச்சிடலாம். ஆமாக்கா, என்ன வர ரொம்ப பயமா இருக்கு. வா வா போய் உள்ள வச்சிடலாம். அந்த பயம் இருக்கட்டும். எப்பா இதுங்கிட்ட பேசி பேசி தொண்டெல்லாம் வலிக்குது. உள்ள போய் ஒரு ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் தொண்டெல்லாம் சரியாகும்.